அனுப்புனதுக்கு அப்புறம் நான் பிளவுஸுக்கு போட மாட்டேன், இன்னொரு சாரி அமிச்சாதான் என்னங்க பிளாக்மெயில்? இந்த நாளைக்கு எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ் பேசியும் போடுறேன், ட்ரேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன். உங்க இந்த பேஜ் மட்டும் இல்ல, எல்லா பேஜ்லயும் போய் கேக்குறாங்க, யாரும் ஏமாறாதீங்க. பாக்கியலட்சுமியில ரொம்ப பாவமான கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாக்கியலட்சுமிக்கு அடுத்து கம்பு மீனா தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இவங்க நேர்ல அது போலவே இன்னசென்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தாங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. ஆக்சுவலி இன்ஃபுளுசர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்டர் கொலாபரேஷன் அப்படிங்கறத பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம கிட்ட வீடியோ போடுவாங்க. ஆனா இதுல கம்பெனி ஓனர்ஸ் தான் டைரக்டா இன்ஃப்ளூயன்சர்ஸோட கான்டாக்ட் இருப்பாங்க. எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸும் பெரும்பாலும் எல்லா கம்பெனிக்கும் போய் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கம்பு மீனா ஒரு பொட்டிக் கடையை கூட விடாம அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 சாரி அனுப்பி வைங்க, நான் ப்ரமோஷன் பண்றேன்னு ஊசியிலே சாரி வாங்கியிருக்கிறாங்க. ஆனா ஒரு சாரி 2 சாரி இல்லைங்க, பல சாரி வேணும் போல. அதற்கு இப்போ ஒரு பொட்டிக் வீடியோ ஓனர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் கம்பம் மீனா யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த நாளைக்கு எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ் பேசியும் போடுறேன், ட்ரேஸ் பண்ணி போடுறேன், ப்ரமோஷன் வீடியோ போட்டு தரேன். ஓகேவா? என்ன இருக்கு சொல்லுங்க. நாளைக்கு டிஸ்பேச் பண்ணுவோம், பட் 2 ப்ராடக்ட் தான் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஸோ ஒன்று நீங்கள் பேசி கொலாப் போடுங்க, இன்னொரு ரீச் பண்ணி கொலாப் போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீச் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன கலெக்ஷன் வேணும் எதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி என் பேஜ் இந்த மெசேஜ் இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எல்லா ஃபோனுக்கும் மெசேஜ் போட்டாங்க, மேம் எனக்கு சாரி வேணும் சாரி வேணும். நாங்கள் மெயினாக யாருக்கும் கொலாப் கொடுக்கறது இல்லை. சரி விரும்பி வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு 4 அனுப்ப முடியாது. அவங்க 3 சாரியும் ஒரு பிளவுஸும் சூஸ் பண்ணாங்க, 4 அனுப்ப முடியாது மேம். ஒரு சாரி ஒரு பிளவுஸ் நான் அனுப்புறேன், நீங்க வீடியோ போடுறத பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா கொடுக்குறேன். ப்ராடக்ட் ரிசீவ் ஆன உடனே எனக்கு இன்னும் 2 புடவை எப்போ அனுப்புவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் கிளியரா சொன்னேன், முதலே நான் சொல்லிட்டேன், இந்த 2க்கு வீடியோ போடுங்க மேம், நான் 10ஆம் தேதி வீடியோ போடுறேன் மேம், எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வேணும். எங்களை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, என்னமோ அவங்க பே பண்ணி வாங்குற மாதிரி. ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், நீங்கள் கொலா போட்ட பிறகுதான் அது வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணதுக்கு இது நீங்கள் போடுங்க மேம்ன்ற. ஒரு சாரியே எங்கிட்ட கொலா போறேன்னு சொல்லவே இல்லை, அவங்களே போட்டு விட்டாங்க. நாங்கள் 4 hours கழிச்சு தான் அதை அக்செப்டே பண்ணுறோம். கேட்டாதான் 70,000 போயிடுச்சு. அந்த வீடியோ நான் போடும்போதே எனக்கு 1 million வியூஸ் போயிருந்தது. அண்ட் மோர் ஓவர் நீங்க தான் எங்களை தேடி வரீங்க ப்ரமோஷனுக்காக. நாங்களே 4 லட்சம் ஃபாலோவர், கிட்டத்தட்ட 3,80,000 வச்சிருக்கோம். நீங்க 1,60,000 70 சம்திங் தான் வச்சிருக்கீங்க. உங்களோட டபுள் மடங்கு நாங்க கூட தான் வச்சிருக்கோம். நீங்க கேட்டீங்கன்ற மரியாதைக்காக தான் உங்களுக்கு அனுப்புறோம். அந்த மரியாதையை நீங்க தான் காப்பாத்தீங்க மேடம். அனுப்புனதுக்கு அப்புறம் நான் பிளவுஸுக்கு போட மாட்டேன், இன்னொரு சாரி அமிச்சாதான் என்னங்க பிளாக்மெயில்? என் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு நீங்க பே பண்ணல, திரும்ப அனுப்பல, அப்போ நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு எடுத்துக்கவா, சீட் பண்ணீங்கன்னு சொல்லவா? இதுக்கு என்னென்ன பேர், அவருக்கு என்ன சொல்லணும்? உங்க இந்த பேஜ் மட்டும் இல்ல, எல்லா பேஜ்லயும் போய் கேக்குறாங்க, யாரும் ஏமாறாதீங்க. இருந்தாலும் உனக்கு எவ்வளவு திமிராக கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனை படிச்சுட்டு வந்தா ஒருத்தவங்க மெசேஜ் போடுறாங்க, ஐயோ அவங்க உங்ககிட்ட மெசேஜ் பண்ணாங்களே, என்கிட்டயும் இதே மாதிரி தான் டெய்லி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றாங்க. ஒரு சாரி வேணும்னா ஒரு சாரி வாங்கிக்க வேண்டியதானே, நீங்க என்ன சீரியல் நடிகை தான், நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்கேமும் நடந்துட்டு இருக்கு, அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ எனக்கு இப்பதான் வந்து ஒரு டவுட் வந்துச்சு. அவ்வளோ நேரம் வந்து அவங்களோட வாட்ஸ்அப்ல வந்து குயின்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் சம்திங் அந்த மாதிரி, குயின்ஸ் பார்லர் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் இருந்துச்சு. நான் வந்து அட்டாச் பண்றேன். நான் வந்து அவங்களோட நம்பர் காப்பி பண்ணி என்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்காக காப்பி பண்ண போறேன். மோனிகா பியூட்டி பார்லர் சம்திங் அந்த மாதிரி மாறிடுச்சு. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன், டக்குனு மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரு பேர் இருந்துச்சு, உடனே அந்த பேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த நம்பரை வந்து காப்பி பண்ணிட்டு ட்ரூகாலர்ல போய் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ மெசேஜ் கீழே ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரூகாலர் கீழே அவ்வளோ ரிப்போர்ட், இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க, 6,000 கிட்ட இருந்து போயிடுச்சு, ஜுவல் செட் போயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ ஃப்ராட் லேடி இந்த மாதிரி ஸ்கேம் போயிட்டு இருக்கு. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க. ஏதாவது கண்மூடித்தனமா யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டக்குனு போய் பேசிடாதீங்க. மேபி ஏதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அது என்னமோ தெரியலங்க, பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் மேக்கப்ல நிறைய ஸ்கேம் நடக்குது. ஸோ பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க.